தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 10 பேர் இந்த சம்பவத்தில் சிக்கி பலியாகி இருப்பதாக அண்மை தகவல் தெரிவிக்கின்றன. 24 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 24 பேர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அந்த நேரடி தகவல்களை தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்விலும் ஈடுபட்டார்கள். தற்போது அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து 10ஆக உயர்ந்திருக்கிறது. 24 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த பகுதியில் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மும்பையிலும் பாதுகாப்பு, யூபியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தற்போது வரைக்கும் 10 பேர் பலி என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. 24 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தற்போது வரைக்கும் இந்த சம்பவத்தில் சிக்கி 10 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மாலை 6:52 மணி அளவில் மெதுவாக சென்ற கார் சிக்னலில் நின்றபோது வெடித்திருப்பதாகவும் டெல்லி காவல் ஆணையர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் தற்போது பார்த்து வருகிறோம். சிக்னலில் நின்றபோது கார் வெடித்திருப்பதாகவும் காவல் ஆணையர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் தற்போது வரைக்கும் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு சோக செய்தியும் தற்போது வெளியாக இருக்கிறது. 24 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதி என்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்பும் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் விரைந்து தீயை அணைக்கக்கூடிய அந்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். வெடிகுண்டு நிபுணர்கள், அதிகாரிகள் என அனைவரும் சென்று களத்தில் ஆய்விலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் இந்த சம்பவத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 24 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் தற்போது வரைக்கும் 10 பேர் பலி என்ற அந்த சோக செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், 9ஆக இருந்த பலி எண்ணிக்கை தற்போது 10ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடும் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடுமா? அங்க தீயை அணைக்கக்கூடிய பணி எந்த அளவுக்கு முடிவு பெற்றிருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தற்பொழுது 10ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் 9 பேர் பலி, 25 பேர் காயம் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதில் சிலரது உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் நாம் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையில் தான் தற்பொழுது பலி எண்ணிக்கை மேலும் ஒன்றாக அதிகரித்து 10 பேர் தற்பொழுது வரை இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. காயமடைந்த மற்ற 24 பேருக்கான அந்த சிகிச்சை என்பது தற்பொழுது தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லி லோக்நாயக் மருத்துவமனையில் தான் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் என்பது செங்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் மெட்ரோ நுழைவாயில் ஒன்றில்தான் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. இதனையடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது செங்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் சந்தை வந்து நாளை மூடப்படும் என்று அந்த வியாபாரிகள் சங்க தலைவர் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமே போலீசாரால் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களினுடைய டெல்லி போலீசார் NIA மற்றும் NSGயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி காவல்துறை ஆணையர் அவர் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் 6:52 மணி அளவில், மாலை 6:52 மணி அளவில் மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் சிக்னலில் நின்றது. அப்பொழுதுதான் அந்த காரில் இந்த கார் வெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது.
அதன் காரணமாகவே அருகில் இருந்த வாகனங்களுக்கும் இந்த தீயானது பரவியதால் தான் இவ்வளவு பேர் ஒரு பலி எண்ணிக்கை என்பது இந்த அளவிற்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய சம்பவம், அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சத்தம் கேட்டதாகவும் 2-3 முறை கேட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். 10 பேர் வரை பலியாக இருக்கக்கூடிய நிலையில் இது தீவிரவாதிகளுடைய நாச வேலையாக ஏனும் காரணம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினார்கள். அதற்கு அது போன்ற தகவலை இவ்வளவு ஒரு ஆரம்ப கட்ட நிலையிலேயே கூற முடியாது. விசாரணை தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம், சாந்தினி சௌக் மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. சாந்தினி சௌக் சந்தைக்கு நாளை விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடியும் கேட்டறிந்திருக்கிறார். உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக டெல்லி மாநில காவல்துறை மற்றும் மத்திய உளவுத்துறையினுடைய தலைவர் ஆகியோரிடமும் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்பில் இருந்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை கேட்டு அறிந்து வருகிறார். தீயணைக்கும் பணி என்பது முழுமையாக நிறைவடைந்து மீட்பு பணிகளும் நிறைவடைந்திருக்கின்றன. சம்பவ இடத்திற்கு முதலில் 7 தீயணைப்பு வாகனங்களும் பின்னர் அது 20ஆக அதிகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தற்பொழுது முழுமையாக தீ அணைக்கப்பட்டு மீட்பு பணிகளும் நிறைவடைந்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த இடம் தற்பொழுது முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு டெல்லி போலீசார் மற்றும் பல்வேறு விசாரணை அமைப்புகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.